ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிசிஎஸில் அவங்களோட ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது என்ன ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z தான் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெக் ஃபீல்டு, ஸோ ஐடி ஜாப்ஸ் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவ் தான் நம்மளோட சேனல். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ரெகுலராக கான்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட நீங்கள் நம்ம வீடியோஸோ இல்லை நம்ம சேனலோட லிங்க்கோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃப்ரெஷராக ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிற பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இல்லாமல் கண்டிப்பாக ஈஸியாக ஒரு வேலை கெட் பண்ணுற ஒரு சேனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஸோ கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேமிலி டேக்கு எப்படி ஈவெண்ட் போகிறது, ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் த டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் போக முடியும். ஸோ வெளியே இருக்க பீப்புள்ஸ் யாருமே போக முடியாது. பிகாஸ் அந்த டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் அவங்க ஃபேமிலிஸை வந்து கூட்டிகிட்டு போக முடியும். ஓகே, ஃபேமிலிஸ்னால் யாரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிசிஎஸில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, சென்னை லொக்கேஷனில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலிஸில் பேரண்ட், மதர், ஃபாதர் யாரை வேணால் கூப்பிட்டு போகலாம், அப்பா அம்மாவை கூப்பிட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு போகலாம். ஸோ இப்போ சம் பீப்புள்ஸ் கேட்பாங்க, நான் வந்து மேரிட், நான் யாரை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களை கூப்பிட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஸ்போஸை கூப்பிட்டு போகலாம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பீப்புள்ஸை கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன்ஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலிஸை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கைஸ், வீடியோவை 2 பார்ட்டாக பிரிச்சிடலாம். ஸோ பார்ட் 1ல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸில் ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்ட் 2ல் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலி டிசிஎஸில் ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம அந்த டிசிஎஸ் கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிருக்க பிளேசஸில் ஸோ இப்போ பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து டிசிஎஸில் சென்னையில் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸில் வந்து நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டு விசிட் பண்ணுறது தான் வந்து ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அந்த ஈவெண்ட்டை வந்து டிசிஎஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது இங்கே மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நடக்குது. ஸோ இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் பூனேயில் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் அண்ட் கிளிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த எண்ட் ஆஃப் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோஸை. ஸோ இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நான் லிங்க்டின் மூலிமா எடுத்தேன். ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸை அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதா வந்து இந்த ஒரு ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி டேயில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம கெஸ்ட்டாக கூப்பிட்டு வர நம்ம ஃபேமிலி பீப்புள்ஸ்க்கு ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேம் ஒரு கேம் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்கும். ஸோ கைஸ், பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாகவே ஒரு போஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிஎஸ் மைட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் சென்னை ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஎஸ் ஃபேமிலி டே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை லொக்கேஷனில் தான் நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பூனே, மகாராஷ்டிராவில் நடந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது இந்த ஃபெப் மந்தில். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கோட்லி invited to be a part of the much weighted TCS family day along with your family to experience moment of joy and create splendid memories அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த டிசிஎஸ் ஃபேமிலி டேக்காக தான் உங்களை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியோட வந்து உங்களோட மெமரிஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, நம்ம டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ #ஃபண்டா, #ஃபன் அண்ட் #ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு அஃபிஷியலாக மெயில் வந்திருக்கும், இல்லை அவங்களோட மேனேஜர்ஸ், அவங்களோட டீம் லீடர் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன டேட்ஸ் 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 10th February கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டே கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா 11th February கொடுத்துருக்காங்க. இந்த 10th அண்ட் 11th Februaryயில் நமக்கு சம் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th Februaryயில் மார்னிங் 9 AM to 12 PM வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வந்து 12 PMனா நைட் கிடையாது, அரௌண்ட் ஒரு காலையில் மதியம் ஒரு 12 PM வரைக்கும். தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 2 PMலேருந்து 5 PM வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்லாட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் வின் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு ப்ரைஸஸ்மே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இது நான் யார்கிட்ட கேட்டேன்னா, போன வருஷம் நடந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேம் கண்டக்ட் பண்ணி அதில் வின் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு சம் ப்ரைஸஸ்லாம் கொடுப்பாங்க. வந்து நமக்கு அந்த எம்ப்ளாயிஸ் கிடையாது, எம்ப்ளாயிஸோட ஃபேமிலி அண்டு
பீப்புள்ஸ்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அதில் ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டால்ஸில் நீங்கள் பை பண்ணி கெட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபுல் ஃபன் டே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோட பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்குது, ஸோ எப்போ நடக்குது, ஸோ எவ்வளோ நேரம் நடக்குது, யார் யார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க டிசிஎஸ் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இந்த பார்ட் 2ல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா 11th February நமக்கு வந்து 9 AM டுவெல் PM ஐ மீன் வந்து சாட்டர்டே நடந்த மாதிரி தான் இருக்கும். சாட்டர்டே கொடுத்த ஸ்லாட் மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா 2 PM 5 PM வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 டேஸில் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள வந்து கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஃப் யுவர் ஹார்ட் அவுட் அண்ட் லிவ் எவ்ரி மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி ஓப்பன் டில் 3rd February அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 5th February கண்டிப்பாக வந்து சனிக்கிழமையே ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெலவெண்ட்டான கான்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ பி வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.